டேய் டேய் பாத்துடா, சட்டு புட்டுட்டு வேலையை முடிக்கடா. டேய் நீங்க அடிக்கிற வெளிச்சத்தை பார்த்து எவனா வந்துட போறான்டா. டேய் நல்லா மம்முட்டியா போட்டு மண்ணையெல்லாம் ஏறுடா. நல்லா போடு, பார்த்து மண்மட்டியா போடு. கை கால போட்டுறாதடா. சீக்கிரம். டேய் உள்ள இருக்கிற பொம்மையை எப்படியாவது எடுத்துடணும்டா, தெரியுதாடா? அண்ணா எங்களுக்கு ஒரு ஐடியாண்ணா. என்னன்னு சொல்லு. நீ சொல்ற. குழிக்குள்ள தண்ணிய விட்டா பொம்மை தானா வெளியே வந்துரும்லானே. முட்டாள் முட்டாள். தண்ணி வள்ளந்து தானே 100 அடிக்கு மேல குழிய தோண்டிட்டு அப்படியே பாதியில விட்டு ஓடிட்டானுவ. ஏண்டா இதுல தண்ணி எங்க இருந்தா நாம ஊத்துறது? ஐடியா சொல்றதெல்லாம் விட்டுட்டு நான் சொல்றத மட்டும் செய்யுங்கடா. தோண்டுங்கடா. அடிச்சு இந்த முட்டாள் சங்கரபாண்டி எங்க வாயை பாத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. ஐயோ என்னதான் பண்றோம்? யாருன்னு தெரியலையே. ஐயோ மாதாஜி, இதுக்கு நான் இப்ப என்ன பதில சொல்லுவேன்? ஒண்ணும் தெரியலையே. தோட்டுங்க தோட்டுங்க, சீக்கிரமா தோட்டுங்க. பொம்மை கிடைக்குதாலும் பாருங்க. ஹலோ மாதாஜி. ஏய் முட்டாள் பாண்டி, போன் எடுக்க ஏன் இவ்ளோ நேரம்? எங்க போய் தொலைஞ்ச? இல்ல இல்ல இல்ல, டைமண்ட் இருக்கிற ஸ்பாட்ல தான் இருக்கேன் மாதாஜி. பூதம் புதையல காவல் காக்குற மாதிரி நீ வைரத்தை காவல் காத்துட்டு இருக்காத. உள்ள இருக்கிற வைரத்தை எடுக்க பாரு. அதற்கான ஏற்பாடுகளை தான் நான் சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிறேன் மாதாஜி. நம்ம ஆட்கள்லாம் கில்லி மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுவ. அவங்க யார்கிட்டயும் நீ வைரத்தை பத்தி வாயை திறக்கலல்ல. மூச்சு கூட விடல மாதாஜி. ஆமா, வேலை எப்ப முடியும்? நம்ம ஆட்கள்லாம் சுறுசுறுப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுவ. உள்ள குழந்தை மாட்டி இருந்தாதான் மீட்கிறதுக்கு லேட் ஆகும். மாட்டிருக்கிறது பொம்மை தானே, சீக்கிரமா வெளியே எடுத்துடலாம். கவலையே படாதீங்க மாதாஜி. ஒரு 1 ஹவரோ இல்ல அதுக்கு முன்னாடியோ பொம்மை நம்ம கைக்கு வந்துரும். முட்டாள், அது பொம்மை இல்ல, வைரம். அத ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே மாதாஜி. இவனுள்ள இருக்கானுல, அதான் பொம்மைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்க மாதாஜி. யோ சீக்கிரமா தோட்டுங்க ஐயா. சரிண்ணே. தோட்டி பொம்மையா எடுங்க. கால் மேல சீக்கிரம் கால் தோன்றா. வச்சு. அண்ணா எடுத்து போண்ணே. யோ சீக்கிரமா தோட்டுங்க ஐயா. நீங்க எப்ப உள்ள இறங்குறது, எப்ப பொம்மையா எடுக்கிறது ஒண்ணும் புரியலையா. என்ன தொங்க விட்டாதீங்க ஐயா. ஹலோ, நான் தாரா பேசுறேன் சேட்ஜி. தெரியுது. டைமண்ட் என்னாச்சு? அத சொல்றதுக்காக தான் இப்ப உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். இனிமே உனக்கு டைம் கொடுக்க முடியாது தாரா. எனக்கு வைரம் வேணும். நான் இப்ப உங்களுக்கு ஃபோன் பண்ணது இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்காக இல்ல சேட்ஜி. நாளைக்கு காலையில வைரம் உங்க கையில இருக்கும். அது சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணேன். நீ சொன்னபடி நடந்துட்டா ரொம்ப சந்தோஷம். நடக்கும். நாளைக்கு காலையில என் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க.